Idayam wishes you a very happy new year. Idayam wishes you a very happy new year. இதே அடைச்சு வச்சக்கூடிய மண்டபம். இந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருக்கார் பாருங்க. காமெண்ட்ல பாருங்க 100 போலீஸ் உட்கார்ந்திருக்காங்க. போலீஸ் மண் நிர்வாகம் எடுத்துட்டு 100 போலீஸ் அங்க உட்கார்ந்திருக்காங்க. பாருங்க இந்த காம்பவுண்ட் இப்படியே திருப்பி இந்த பிராந்தி கடைக்குள்ள. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்து மதுரையில் 2 நாட்களுக்கு முன் பாஜக மகளிர் அணி சார்பில் நீதி கேட்பு பேரணி நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்க பல நகரங்களிலிருந்து பெறப்பட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை ஆங்காங்கே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். அந்த வகையில் பழனியில் கைது செய்யப்பட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் தனியார் மண்டபத்தில் சிறை வைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் அந்த இடத்துக்கு சென்றார். பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மண்டபத்தின் அருகிலேயே தனியார் பார் செயல்படுகிறது. அங்கு காலையிலேயே மது விற்பனை துவங்கிவிட்டது. இப்படி ஒரு இடத்தில்தான் பெண்களை அடைத்து வைத்துள்ளனர். அப்புறம் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என அவர் பத்திரிகையாளர்களை கூட்டி சென்று காட்டினார். பாரில் சட்டவிரோதமாக காலை 10 மணிக்கே நடக்கும் மது விற்பனையை போலீசார் தடுக்கவில்லை எனவும் கனகராஜ் குற்றம் சாட்டினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது திமுக அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் பரபரப்பு திருப்பமாக சட்டவிரோத மது விற்பனையை அம்பலப்படுத்திய பாஜக நிர்வாகிகள் மீது பழனி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பாரில் அத்துமீறி நுழைந்து பணியாளர்களை மிரட்டியதாக மாவட்ட தலைவர் கனகராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இன்று மாலை கொடைக்கானல் சென்றுவிட்டு காரில் பழனிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஐயம்புள்ளி போலீஸ் சோதனை சாவடியில் வைத்து கனகராஜை போலீசார் கைது செய்தனர். செந்தில்குமாரை பழனியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று போலீசார் கைது செய்தனர். இருவரையும் பழனி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்தனர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பழனி பாஜக தொண்டர்கள் கொந்தளித்தனர். பழனி போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். கைதான இருவரையும் விடுவிக்கும்படி கோஷங்களை முழங்கினர். இதைத் தொடர்ந்து போலீசாரை கண்டித்து பழனி நகரின் முக்கிய சாலைகளில் தொண்டர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து சென்று போராடியவர்களை குண்டுகட்டாக கைது செய்து வேனில் ஏற்றி திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாஜக நிர்வாகிகள் கைது, தொண்டர்கள் மறியல் என பழனி நகரமே பரபரப்பாக காணப்படுகிறது.